Assalamu alaikum students. Exercise 3.14 question number 2. The roots of the equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta. So in the quadratic equation root பாத்தீங்கன்னா alpha beta ன்னு கொடுத்திருக்காங்க. Without solving for the roots, இந்த alpha beta நீங்க கண்டுபிடிக்காம இந்த மூணு ரிசல்ட்டோட ஆன்சர் நீங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த quadratic equation வந்து நீங்க ஃபர்ஸ்ட் sum of root and product of root ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அப்போ நம்ம given என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா quadratic equation 2x square minus 7x plus 5 equal to 0. இதுல இருந்து நம்மளுங்க a ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா x squared கோஎஃபிஷியன்ட் 2 எடுத்துக்கங்க, b ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் -7 எடுத்துக்கங்க, c ஓட ஆன்சர் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். சோ அடுத்து பார்த்தீங்கன்னா sum of root. So sum of root ஓட ஃபார்முலா எப்படி எழுதுங்க? alpha plus beta equal to formula minus b divided by a equal to minus போட்டுங்க. b ஓட ஆன்சர் -7 divided by a ஓட ஆன்சர் 2. so minus and minus plus ஆ நம்ம போகும். அப்ப ஆன்சர் 7 divided by 2 எழுதிக்கலாம். அடுத்து product of root எழுதுங்க. so product of root ஓட ஃபார்முலா alpha into beta equal to நமக்கு c by a ன்னு வரும். so c ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 5 இருக்கு, divided by a ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 இருக்குது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? quadratic equation வந்து sum of root and product of root கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க முடிக்க பாருங்க. so substitution 1 என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா number 1 by alpha plus 1 by beta ஓட ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ண போறேன்? நான் ஒரு எழுதிக்கிறேன். 1 by alpha plus 1 by beta equal to take LCM. so LCM னா இங்க beta கொடுத்துருங்க, இங்க alpha கொடுத்துருங்க, ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி டினாமினேட்டர் போடுவீங்கன்னா so beta plus alpha divided by alpha beta எழுதிங்க equal to so alpha plus beta ஓட ஆன்சர் தெரியும். alpha plus beta ஓட ஆன்சர் 7 divided by 2. அப்ப ஆன்சர் 7 divided by 2 whole thing divided by alpha into beta ஓட ஆன்சர் 5 divided by 2. அப்ப ஆன்சர் 5 divided by 2 போடுங்க. so இங்க டினாமினேட்டர் 2 இருக்குது, இங்க டினாமினேட்டர் 2 இருக்கு, கேன்சல். the remaining answer 7 divided by 5. அப்ப 7 divided by 5 தான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூஷனோட ரிசல்ட். சரிங்களா? அடுத்து நீங்க செகண்ட் சப்ஸ்டிட்யூஷன் நீங்க பாருங்க. செகண்ட் சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்திருக்காங்க alpha divided by beta plus beta divided by alpha ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. நான் மறுபடியும் அகைன் ஒரு எழுதிக்கிறேன். so alpha divided by beta plus beta divided by alpha equal to take LCM. alpha இங்க cross multiply பண்ணுங்க, beta இங்க cross multiply பண்ணுங்க. so ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் எழுதினா alpha square plus beta square divided by alpha beta. அப்ப alpha square plus beta square இருக்கு, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சோம். என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா so alpha plus beta the whole square minus 2 alpha beta. ஏன் எழுதுறேன்னா நமக்கு sum of root and product of root தான் தெரியும். so அதனால sum of root இது product of root. ஓகேங்களா? so whole thing divided by alpha into beta. so equal to alpha plus beta ஓட ஆன்சர் 7 divided by 2 தெரியும். அப்ளை பண்ணுங்க. so 7 divided by 2 the whole square minus 2 into alpha into beta ஓட ஆன்சர் 5 divided by 2. so 5 divided by 2 whole thing divided by alpha into beta ஓட ஆன்சர் 5 divided by 2. நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. so அப்ப இந்த ஸ்கொயர் வந்து இந்த 7 க்கும் இந்த 2 க்கும் தனித்தனியா கொடுத்தீங்கன்னா 49 divided by 2 minus இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா 10 divided by so 49 divided by 4 வரும். so இந்த ஆன்சர் 10 divided by 2 வரும். whole thing divided by so 5 divided by 2. so அப்ப நியூமரேட்டர் நீங்க LCM எடுத்தீங்கன்னா so இங்க டினாமினேட்டர் 4 இருக்குமே, டினாமினேட்டர் 4 னா into இப்ப நான் 2 12 மல்டிப்ளை ஆன்சர் வந்துரும். so இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா so டினாமினேட்டர் எப்படி மாத்தும்? வந்து 4 ஆ மாத்தி ஆன்சர் 49 minus 20 whole thing divided by இதோட ஆன்சர் 5 divided by 2 வரும். சரிங்களா? so further simplification இந்த ரெண்டு நீங்க சப்ட்ராக்ட் பண்ணா ஆன்சர் 29 divided by 4. so இப்ப இந்த டிவிஷன் வந்து எப்படி மாறுது? மல்டிப்ளிகேஷனா மாறினா இது ரெசிப்ரோக்கலா மாறும். இப்ப ஆன்சர் 2 divided by 5. so 1 times the 2 times. so இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. ஆன்சர் 29 into 1 ஆன்சர் 29 வரும். whole thing divided by 2 into 5 ஆன்சர் 10 வரும். அப்போ alpha divided by beta plus beta divided by alpha ஓட ஆன்சர் பார்த்தா 29 divided by 10. Substitution 3 பாருங்க. so alpha plus 2 divided by beta plus 2 plus beta plus 2 divided by alpha plus 2 கேட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த क्वेश्चन எழுதிட்டு நம்ம சிம்பிளா வந்து cross multiplication that means of LCM. so இந்த alpha plus 2 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த beta plus 2 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. so இந்த ரெண்டையும் இங்க மல்டிப்ளை டினாமினேட்டர் போடுங்க. எப்படி அதுனா so இங்க ஒரு alpha plus 2 இருக்குது, இங்க ஒரு alpha plus 2 இருக்குது. அப்ப alpha plus 2 the whole square கன்வர்ட் ஆகும் plus again இங்க ஒரு beta plus 2 இருக்குது, இங்க ஒரு beta plus 2 இருக்குது. அப்ப எப்படி அதுனா beta plus 2 the whole square மாறும். whole thing divided by so இந்த ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணனும். so first இந்த beta வச்சு இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணினா so alpha beta plus 2 beta வரும். அடுத்து இந்த 2 வச்சு ப்ராடக்ட் பண்ணினா plus 2 alpha plus ஒரு 4 வரும். இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் போட்டாச்சு. so மேல பாத்தீங்கன்னா நீங்க நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. so என்ன ஃபார்முலா a plus beta whole square ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணினா so லெந்த் எவ்வளவு பாருங்க. so alpha square plus ஒரு 4 plus ஒரு 4 alpha. சரிங்க? a square plus b square plus 2ab. அடுத்து பாத்தீங்கன்னா இது அப்ளை பண்ணினா beta square plus
4 plus 4 beta whole thing divided by so we compare பண்ணி எழுதினா so இங்க ஒரு alpha beta இருக்குது plus ரெண்டுமே காமனா 2 இருக்குது 2 வெளிய எடுத்துருங்க so நமக்கு alpha plus beta வரும் so plus நமக்கு ஒரு 4 வரும் சரிங்களா இது ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா so alpha square plus beta square பக்கத்துல எழுதிக்கங்க alpha square plus beta square so இது ரிமைனிங் ஆன்சர் இந்த ரெண்டு டேர்ம்லயும் என்ன பண்ணா ஒரு 4 காமனா எடுத்தீங்கன்னா so இது ரிமைனிங் எனக்கு alpha plus beta ன்னு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 4 ஆன்சர் என்ன வரும் 8 வரும் whole thing divided by remaining answer alpha beta plus 2 into alpha plus beta plus நமக்கு 4 எழுதிக்கலாம் சரிங்களா நமக்கு alpha square plus beta square ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம் படிச்சிருக்கோம் அந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா so alpha plus beta the whole square minus 2 alpha beta சரிங்களா சோ இந்த இதுக்கு நான் ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன் சோ இந்த ரிமைனிங் பாத்தீங்கன்னா plus ஒரு 4 ஒரு alpha plus beta இருக்குது plus ஒரு 8 இருக்குது whole thing divided by denominator term வந்து alpha beta plus 2 into ஒரு alpha plus beta இருக்குது plus ஒரு 4 இருக்குது சோ எல்லாமே நீங்க அப்ளை பண்ணுங்க சோ alpha plus beta ஓட ஆன்சர் 7 divided by 2 ஆன்சர் 7 divided by 2 the whole square minus 2 into so alpha into beta ஓட ஆன்சர் 5 divided by 2 போடுங்க அடுத்து plus 4 into alpha plus beta ஓட ஆன்சர் 7 divided by 2 போடுங்க plus ஒரு 8 so whole thing divided by alpha into beta ஓட ஆன்சர் பாருங்க 5 divided by 2 so 5 divided by 2 and plus 2 into alpha plus beta ஓட ஆன்சர் 7 divided by 2 plus ஒரு 4 so நிதானமா பண்ணுங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா so simplification answer 49 divided by 4 minus so my answer 10 divided by 2 plus your answer 28 divided by 2 plus 8 divided by 1 so whole thing divided by இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா so answer ஒரு 5 divided by 2 plus 14 divided by 2 plus ஒரு 4 divided by 1 சரிங்களா அப்ப நம்ம நியூமரேட்டர் தனியா நீங்க LCM எடுங்க டினாமினேட்டர் தனியா நீங்க LCM எடுங்க இது ரிமைனிங் ஆன்சர் நான் எழுதி காட்டுறேன் பாருங்க இது ரிமைனிங் ஆன்சர் so what is the remaining answer equal to so total வந்து என்ன பண்ணலாம் நியூமரேட்டர் வந்து 4 வந்து LCM வச்சுக்கலாம் அப்ப ஆன்சர் பார்த்தா 49 நமக்கு வரும் so minus இந்த 2 ஆல் நீங்க ப்ராடக்ட் பண்ணா நமக்கு வரும் இங்க 2 ஆல் ப்ராடக்ட் பண்ணுங்க இங்க 2 ஆல் ப்ராடக்ட் பண்ணுங்க சேம் சிமிலர் இங்க 2 இங்க 2 இங்க கண்டிப்பா நமக்கு 4 ஆல் தான் நீங்க ப்ராடக்ட் பண்ணனும் நமக்கு என்ன வரும் LCM வந்து 4 வரும் ஆன்சர் நமக்கு ஒரு minus 20 வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பிளஸ் ஒரு 56 வரும் ஆன்சர் பாத்தீங்கன்னா 8 4s are 32 வரும் so whole thing divided by so denominator பாத்தீங்கன்னா LCM நம்ம 2 வச்சுக்கலாம் so 2 வச்சுக்கங்க அப்ப இங்க 2 இருக்குது இங்க 2 இருக்குது அப்ப இங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் 2 ஆல் நீங்க ப்ராடக்ட் பண்ணனும் அப்ப ஆன்சர் ஒரு 5 plus ஒரு 14 plus ஒரு 8 வரும் சரிங்களா 5 plus 14 plus ஒரு 8 4 to 8 so இது ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா இது எல்லாமே ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணீங்க வாட் இஸ் ஆன்சர் நமக்கு வந்து 117 divided by 4 வருது into so இந்த division வந்து எப்படி மாத்திருங்க மல்டிப்ளிகேஷனா மாத்துனா இது வந்து ரெசிபிளா மாறும் ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 divided by so இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 27 வரும் சரிங்களா எல்லாத்தையும் 27 வரும் so we cancel பண்ணுங்க 1 times நமக்கு 2 times வரும் சரிங்களா 2 times ஃபர்தரா இத நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா so நம்ம 3 டேபிள் கேன்சல் பண்ணுங்க இல்ல 9 டேபிள் கேன்சல் பண்ணுங்க நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 times வரும் இங்க 19 is name balance 2 3 times வரும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இத நமக்கு தேவையான ஆன்சர் ரெண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணி வந்தா ஆன்சர் 13 divided by so 2 3s are 6 இது நமக்கு தேவையான ரிசல்ட்